தமிழ்ச்செல்வி மறுபடியும் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு சின்ன மருமகளா போய் ஈஸ்வரி சாவித்திரியோட முகத்திரியை கிழிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோர்ட்டுல சாவித்திரிய அசிங்கப்படுத்தின தமிழ்ச்செல்வியை நினைச்சு இங்க ரொம்ப கோபத்தோட சாவித்திரி இருந்துகிட்டு தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடியே தாமரை, அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் கொடுத்த செக்கில் மேல ₹1 போட்டு உனக்கு பிச்சையா கொடுக்கறன்ற மாதிரி எனக்கு கொடுக்கறாடி. நான் என்ன அவ்வளோ கேவலமா இருக்கேன்? அவ மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவளை நான் வச்சுக்கிறேன். அம்மா, என்னம்மா சொல்ற? அவ்வளோ திமிராவா பேசுனா? ஆமாண்டி, என்கிட்ட அவ்வளோ திமிரா தான் நடந்துக்கிட்டா. அவளை அங்கேயே கொலை பண்ணி போட்டுடலாமான்னு இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, அது கோர்ட்டாச்சே, அதனால தான் நானும் அமைதியாக வந்துட்டேன். இன்னொரு பக்கம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 6 மாதம் ஒன்றா வாழணும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கிறது ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கு அப்பத்தாவுக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வர, மோகனாவும் அப்பத்தாவும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ராஜாங்க இருந்துக்கிட்டு, என்னைய சொல்கிற சேது, அந்த தமிழ்ச்செல்வி கூட நீ சேர்ந்து வாழணுமா? ஆமாப்பா, அவ கூட 6 மாதம் வாழ்ந்தாதான், அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிக்கலனா கோர்ட்டு டிவோர்ஸ் கொடுக்குமா. என்னப்பா அந்த வக்கீல் எதுவுமே பேசலப்பா. எப்படியாவது எனக்கு விவாகரத்து கிடைச்சிடும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா அங்கே ஜட்ஜி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடே முட்டாள் சேது, இப்போவாவது தெரியுதா தமிழ்ச்செல்வி உனக்குன்னு பிறந்தவடா. அப்படி இருக்கும்போது அந்த கடவுளே உங்க 2 பேரையும் பிரிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு போல. இப்போ பாரு, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு அந்த கடவுளே ஜட்ஜு வடிவத்துல வந்து உனக்கு உத்தரவிட்டிருக்காரு. அப்பத்தா, பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கியா? அவ கூட ஒன்னா வாழ்ந்தாலும் சரி, வாழனாலும் சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் அவளை விட்டு நான் பிரிய போறது உறுதிதான் அப்படின்னு இங்க சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடியே சித்ரா, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போயிடுவா, போசு பத்தின விஷயம் எதுவுமே வெளியே வராதுன்னு நானும் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த கோர்ட்டில் ஜட்ஜி என்ன தெரியுமா சொன்னாங்க? 6 மாதம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்றா வாழணுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருவாடி. அவள் மட்டும் வந்துட்டானா போஸோட நிலைமை எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் மாறி மாறி ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மலருமே காஃபி எடுத்துக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட ரூமுக்கு வராங்க. 2 பேருமே கதவை ஒரு கழிச்சு விட்டுட்டு உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறத மலருமே அப்படி என்னதான் இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒட்டும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே உள்ள சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா சொல்கிற? அப்போது தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானா போசு பண்ண தப்பெல்லாம் வெளியே தெரிய வந்துடுமே. ஆமாண்டி, எல்லாமே தெரிய வந்துடும் தான். அந்த போசு முட்டாள்தனமா ராஜாங்கம் மாமாவை கொலை பண்ண கார் எடுத்துக்கிட்டு போய் ஏத்தனானே, அதுவும் தெரியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ராஜாங்க மாமாவை கொலை பண்ணுறதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு வந்து குத்த வந்தானே, அப்போ தமிழ்ச்செல்வி தடுத்து நிறுத்தினதையும் எல்லாமே ஒன்று விடாம ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிடுவா. அப்படி மட்டும் அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா போஸு கையும் களவுமா மாட்டிப்பான். அதோட இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியோ ஒன்று விடாம சித்ரா கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்க. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா எனக்குமே போஸோட நிலைமையை நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்குமா. ஆமாண்டி, அவன் வேற இந்த நேரம் பார்த்து இந்த ஊர் உள்ள இருக்கான். தமிழ்ச்செல்வி கண்ணில் மட்டும் அவன் பட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன தாண்டி வந்து கேள்வி கேட்பா. உங்க பிள்ளைய கண்காணாத தூரத்துக்கு தானே நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். எதுக்காக அவன் இந்த ஊர்ல மறுபடியும் சுத்திக்கிட்டு இருக்கான்? யாரையாவது கொலை பண்ண பார்க்க போறானான்னு சொல்லிட்டு என்னைய வந்து கேள்வி கேட்பாடி. அவளாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் பயந்தபடியா இருந்துகிட்டு இருக்கேன். சித்ராவும் ஈஸ்வரியும் போஸை பத்தின ரகசியம் எல்லாத்தையுமே ஒன்று விடாம மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்ததை இங்க காஃபி கொண்டு வந்த மலருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ போஸு தான் ராஜாங்க மாமாவை கொலை பண்ண காரை விட்டு ஏத்த பார்த்துருக்கான். இந்த உண்மை தமிழுக்கும் தெரியும். இல்லை, இதை சும்மாவே விடக்கூடாது. இப்பவே உள்ள போய் இவங்கள 4 கேள்வி கேட்டு உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட மலருமே நேரா கதவை திறந்துக்கிட்டு உள்ள போறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏய், உனக்கு கதவை தட்டிக்கிட்டு உள்ள வரணும்னு தெரியாதா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வேலைக்காரினாலே ஒரு திமிர் எடுத்து போய் தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ எதுக்காக உள்ள வந்த? என்னத்த அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எனக்கு தலை வலிக்குது, காஃபி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வான்னு சொன்னீங்க. இப்போ ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வந்ததும் என்ன போய் இவ்வளோ கோவமா பேசுறீங்க?
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராவே நக்கலா சிரிச்சுக்கிட்டு மலர் பேசுறத பார்த்ததும் உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, ஏய் மலரு, என்ன அம்மா கிட்ட ரொம்ப தான் திமிரா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன மனசுக்குள்ள மகாராணி நினைப்பா? வந்தல, காஃபியை கொடுத்துட்டு கிளம்பு. போற மதனி, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஏய் என்னடி, எங்ககிட்டயே ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு விஷயம் தெரியணும்? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜாங்க மாமாவை கார்ல வச்சு ஏத்துனாங்களே, அது போஸ் தானே? மலரு இந்த மாதிரி கேட்டதும் சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா இவளுக்கு எப்படிம்மா தெரியும்? ஏய் மலரு, என்ன உளறிக்கிட்டு இருக்க? பேசாம இங்கேருந்து போ. ஒரு நிமிஷம் மதனி, நான் சொல்றது தெளிவாக கேளுங்க. நீங்க 2 பேரும் நல்லாவே பேசிக்கிட்டு இருந்ததே எனக்கு காதுல நல்லாவே விழுந்தது. உண்மையை சொல்லுங்க. அப்போ போஸு தான் இவ்வளவு ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கிறது. இதெல்லாம் தமிழ்ச்செல்விக்கு முன்னாடியே தெரியும். அந்த முட்டாள் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாம அவளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அப்போ தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள வந்தானா இந்த குட்டெல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்துடும்னு சொல்லிட்டு தான் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாத அளவுக்கு நீங்க போசு மாமாவை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தினம் தினம் போசு மாமாவோட ரூமுக்குள்ள நீங்க போயிட்டு வரும்போதே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. சொல்லுங்க, எதுக்காக போஸ் இந்த மாதிரி பண்ணா? என்ன விட்ட ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க? ஆமாண்டி, போஸ் தான் பண்ணான். இப்போ என்ன அவன் இவன் எதுக்காக என் தம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இதாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஒரு கேடு கெட்டவனை எனக்கு புருஷன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. திமிர் இருந்திருந்தா சொந்த வீட்டில் சோறு போடுறவங்களுக்கே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணியிருக்கான். அவன்லாம் ஒரு மனுஷன், அவன்லாம் ஒரு புருஷன். சி, அவனை பெத்த நீ ஒரு தாய். இது எல்லாமே தெரிஞ்சு நீயும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாம இந்த உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மலரோ ரொம்ப கோவத்தோட பேச, ஏய் மலரு, மனசுக்குள்ள வேலைக்காரின்றத கொஞ்சமாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட நீ திமிரா பேசு. தேவையில்லாததை இங்க பேசிக்கிட்டு இருக்காத. இது எங்க குடும்ப விஷயம். ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, இதோ இப்போ போறேன். இப்போ போய் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் போஸை பத்தின விஷயத்த நான் சொல்ல தான் போறேன். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதான் போறேன். மலர் இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த சித்ராவும் ஈஸ்வரியும், அடியே அவ பாட்டுக்குன்னு போய் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட போறா. அவகிட்ட எப்படியாவது கெஞ்சி அவளை நிறுத்த வைப்போண்டி. அம்மா, அவ ஒரு வேலைக்காரிமா, அவகிட்ட நாம போய் என்னம்மா கெஞ்சிருது? அடியே, இப்போதைக்கு அவகிட்ட சொல்ல வேணான்னு எப்படியாவது கெஞ்சி தாண்டி தீரணும். நீ வா, நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரோட பின்னாடியே போறாங்க. தமிழ்ச்செல்வி எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்லையும் மறைக்கணும், என்கிட்டையும் மறைக்கணும், இந்த உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் நேரா இங்க தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வியுமே, என்னக்கா சொல்றீங்க? அப்போ போஸ் இந்த ஊர்ல தான் இருக்காரா? ஆமாம் தமிழ், அந்த கேடு கெட்ட நாய் இந்த ஊர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவ்வளவு தெரிஞ்சும் நீ எதுக்காக வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாம இப்படி ஓ மேலே கெட்ட பேர் வச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன? இதெல்லாம் சொல்லியிருந்தாலே ராஜாங்க மாமா உன்னை இந்த வீட்டு சின்ன மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருப்பாரு. ஏன் தமிழ் இப்படி பண்ண? தமிழ், நான் போய் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். அக்கா வேண்டாங்க்கா, இந்த விஷயம் சொல்லி தான் அவரோட உயிரை காப்பாத்தினன்னு தெரிஞ்சுதான் மாமா என்ன அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட வேண்டாம். என்ன தமிழ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எல்லா தப்பும் பண்ணிட்டு இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீ ராஜாங்க மாமா உயிரையை காப்பாத்திக்கிட்டு கடைசியில் நீ இந்த வீட்டு மருமகளா இல்லாம போய் உங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் என்ன சும்மாவா இருக்கிறது? நீ போனை வை, அவங்கள இப்பவே வீட்டில் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரேன். அக்கா, நான் சொல்றத கேளுக்கா அப்படின்னு தமிழ்ச்செல்வி பேசுறதுக்குள்ள மலருமே இங்க போனை வச்சிடுறாங்க. ராஜாங்கம், சேது, அப்பத்தா, மோகனா, சன்னாசின்னு எல்லாருமே அங்க ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த நேரம் மலரு ரொம்ப வேக வேகமாக வந்து நின்று மூச்சு வாங்க, எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே மலரு, என்ன இப்படி வேக வேகமாக மூச்சு வாங்க வந்து அப்படி என்ன எங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்? அப்பத்தா, ஆமாம் அப்பத்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமாவை காரை வச்சு ஏற்றி கொலை பண்ண பார்த்தானே, அவன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அடியே மலரு, என்ன சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, யார் கொலை பண்ண பார்த்தது சொல்லு. அது வந்து அப்பத்தா வேற யாரும் கிடையாது, என் புருஷன் போஸு தான். போஸு தான் அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு மாமா வெளியே அனுப்புறதுனால அவர் மேல கோவப்பட்டு காரை ஏற்றி கொலை பண்ண பார்த்துருக்கான். என்னடி சொல்ற? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?
எனக்கு தெரியும் அப்பத்தா. ஈஸ்வரி அத்தையும் சித்ரா மாதனியும் ரூம் உள்ள நின்று பேசிக்கிட்டு இருந்ததை என் காது பட கேட்டேன். அதை கேட்டுட்டு வந்துதான் உங்ககிட்ட இப்போ நான் எல்லாத்தையும் சொல்றேன். இன்னொன்று தெரியுமா, ராஜாங்க மாமாவை கொலை பண்ணுறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கான் அந்த போஸு. அப்போ தமிழ்ச்செல்வி தான் ராஜாங்க மாமாவை போராடி உசுரை காப்பாற்றி கொடுத்துருக்கா. இந்த எல்லா விஷயமும் ஈஸ்வரி அத்தைக்கு தெரியும். இது தெரிஞ்சும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அப்படி வந்த போஸை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ளவே வரவிடாத அளவுக்கு சேது மாமா கிட்ட திட்டம் போட்டு ஒருத்தரா பேசி மனசை மாத்த பார்த்துருக்காங்க. நீங்க முதல்ல தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவ. மாமா, தயவு செஞ்சு தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேச, உடனே அங்க இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு, அடியே மலரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாங்க வேற எதையோ பேசிக்கிட்டு இருந்தோம், நீ ஏதோ காதல வாங்கிட்டு வந்து இங்க முட்டாள் மாதிரி மாமா கிட்ட எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம வாயை முடிக்கிட்டு போ. இல்ல மாமா, இவங்க பேசுனது மட்டும் இல்ல, நான் தமிழ்ச்செல்வி கிட்ட ஃபோனில் கூட போட்டு கேட்டேன். என்னடி என்ன நடந்ததுன்னு கேட்குறப்ப எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தா. ஆமாம், போஸை இந்த ஊருள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ தான் மிரட்டி இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்திருக்கா. இல்லை மாமா, இவ ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அடியே மலரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? எதுக்காக இப்படியெல்லாம் பேசி நடந்துக்கிட்டு இருக்க? என்ன அடுத்ததா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே சேது இருந்துக்கிட்டு, மலரு, என்ன மலரு சொல்ற? அப்படியா, அப்பாவை கொலை பண்ண பார்த்தது போஸா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட சேது இருந்துக்கிட்டு சொல்ல, உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, இங்க பாரு சேது, அதான் இந்த விஷயத்தை பத்தி நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குமே. இப்போ மலர் சொல்றத வச்சு நாம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் என்ன வீட்டுக்குள்ள பேசினாங்களோ, மலர் ஒருவேளை அது காதுல வேற மாதிரி விழுந்து கூட இங்க வந்து ஏதேது சொல்லலாம் இல்லையா? நீ கவலைப்படாதம்மா மலரு. கொஞ்ச நாள்ல இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, சீக்கிரமாவே இந்த கேஸை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியை நான் கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன்னு. அப்போ மட்டும் போஸு தான் இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கானா, கண்டிப்பா அந்த போஸை நாங்க சும்மா விட மாட்டோம். நீ கவலைப்படாத, தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏன் ராஜாங்கம், அதான் மலரே வந்து காதுல கேட்டுதா இப்படியெல்லாம் சொல்றாளே. இங்க பாருமா, இவ காதுல சொல்றாங்கிறதுக்காக நாம தேவையில்லாம யாரையும் தண்டிக்க கூடாது. கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சரியான தண்டனையை நாம கொடுத்துக்கலாம். நாம மட்டும் கொடுக்க போறதில்ல, சட்டமும் கொடுக்கும். அப்புறம் எந்த குற்றவாளியும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது.